Viddy Diaries. அமுதாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல மாலதின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கணவர் சேகர். 2 பேரும் ரொம்ப வருஷமா கோழி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. விதவிதமான கோழிகளை வளர்த்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க. சேகர் தினமும் 2 கோழிகள் எடுத்துட்டு போய் மார்க்கெட்டுக்கு போய் விற்று வருவாரு. மாலதி வீட்டிலேயே கோழிகளுக்கு தானியம் போட்டு அதை ரொம்ப அக்கறையா பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வியாபாரம் நல்லா நடக்கவும் அவங்களுக்கு நல்ல காசு வர ஆரம்பிச்சுது. மாலதிக்கு அவங்களோட கோழி வியாபாரத்தை பத்தி எப்பவும் ரொம்ப பெருமை. இங்க இருக்கிறதுலே நம்ம கோழி வியாபாரம் தான் சூப்பரா நடக்குது. இதே மாதிரி போனா நம்ம பெரிய பணக்காரங்களாயிடுவோம்ல. வர்ற காசு எல்லாத்தையும் சேமிச்சு இதை விட பெரிய கோழி ஃபார்ம் போடணும். அக்கம் பக்கத்துல நம்ம பேர் தான் இருக்கணும் அப்படின்னு தினமும் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல நிறைய பேர் கோழி வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. இதனால மாலதி சேகர் இருவரோட வியாபாரமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் மாலதியும் சேகரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, என்னங்க ஆச்சு? இப்பெல்லாம் கோழி வியாபாரம் சரியா நடக்கவே இல்லைங்க. முன்னாடி எவ்வளோ பேர் வந்து வாங்குவாங்க, ஆனா இப்போ? சேகர் சோகமா சொன்னாரு. ஆமா மாலதி, முன்னாடி இங்க நம்ம மட்டும்தான் கோழி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நிறைய பேர் அதையே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் நமக்கு போட்டியா வந்துட்டாங்க. என்ன பண்ண போறோனே தெரியல. நம்ம வியாபாரம் ரொம்ப சரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டாரு. அதுக்கு மாலதி சொன்னாங்க, இந்த கோழி வியாபாரத்தை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா? சேகர் உடனே சொன்னாரு, அம்மா, இருக்கிற தொழிலை நம்ம விட்டுடக்கூடாது. நம்ம செய்யற தொழில் நமக்கு தெய்வம் மாதிரி. வேற தொழில் பண்ணணும்னாலும் அதுக்கு காசு வேணும். அதுவும் நஷ்டமா போயிடக்கூடாது. அதனால நம்ம இதையே சரியா பண்ண முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மாலதி கேட்டாங்க, அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சேகர் கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு சொன்னாரு, நம்ம மார்க்கெட்ல விக்கிற விலையை விட கொஞ்சம் கம்மியான விலைக்கு விக்கலாமா? அப்ப எல்லாரும் நம்ம கிட்ட தான் வாங்குவாங்க. அதுக்கு மாலதி சரின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் சேகர் கோழிகள் எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போனாரு. ஆனா சாயந்தரமானதும் அந்த கோழிகளோட திரும்ப வீட்டுக்கு வந்தாரு. அதை பார்த்த மாலதி கேட்டாங்க, என்னங்க, கோழி எல்லாம் விற்காம அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சேகர் சோர்ந்து போய் சொன்னான், நான் கம்மியான விலைக்கு தான் வித்தேன் மாலதி. ஆனா யாரும் வாங்கவே வரல. ஊர் முழுக்க அலைஞ்ச. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். 2 பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அப்போ சேகருக்கு ஒரு ஐடியா வந்தது. நம்ம கோழிகளை வெட்டி சிக்கன் வியாபாரம் பண்ணலாம். கோழிகளை யாரும் வாங்கல, ஆனா சிக்கனையாவது வாங்குவாங்க. அடுத்த நாள் 2 பேரும் சிக்கன் வியாபாரம் ஆரம்பிச்சாங்க. ஆனா சாயந்தரமானதும் சிக்கன் கூட விற்காம இருந்தது. மாலதி கவலையா கேட்டாங்க, இப்ப இந்த சிக்கன் எல்லாத்தையும் என்ன பண்றது அப்படின்னு. சேகர் சொன்னாரு, நமக்கு இந்த வியாபாரம் செட் ஆகல போல. கோழி எல்லாத்தையும் வித்துட்டு ஏதாவது வேற பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு மாலதி அம்மா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப இந்த சிக்கன் வேஸ்ட் ஆக கூடாது சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல சேகர் வெளியே போயிட்டாரு. மாலதி கடையை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா ஆகியும் யாருமே சிக்கன் வாங்க வரல. அப்ப திடீர்னு மாலதிக்கு ஒரு ஐடியா வந்தது. இந்த சிக்கன் எல்லாத்தையும் வச்சு சிக்கன் மோமோஸ் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சாங்க. சிக்கன் வாங்க யாரும் வரல, ஆனா மோமோஸ்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு மாலதி மாவு தயார் பண்ணி சிக்கன் ஸ்டஃபிங் செஞ்சு சுட சுட சிக்கன் மோமோஸ் செய்தாங்க. அதோட சேர்த்து ஸ்பைசி ரெட் சட்னி, மயோ சாஸ் எல்லாம் வச்சு அதை டேபிளில் அழகா அடுக்கி வச்சாங்க. அங்கே வந்த ஜனங்க மோமோஸ் வாசனைக்கு நாக்கில் எச்சி ஊறிடுச்சு. அம்மா மோமோஸ் கொடுங்கன்னு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா மோமோஸும் விற்று போச்சு. அந்த நேரத்தில் சேகர் திரும்ப வந்தார். கடைக்கு முன்னாடி நிறைய ஜனங்கள் நிற்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. இது என்ன மாலதி, இவ்ளோ கூட்டமா கேட்டாரு. மாலதி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நம்ம சிக்கன் எல்லாத்தையும் வச்சு மோமோஸ் பண்ணி வித்தேன். அதனாலதான் நல்ல வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாளைக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமா காசு சம்பாதிச்சாங்க. சேகர் மகிழ்ச்சியா சொன்னாரு, மாலதி, உன் ஐடியா தான் நம்ம வாழ்க்கைய காப்பாத்திச்சது. இதையே நாம முன்னாடியே பண்ணிருந்தா நல்லா சம்பாதிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாரு. மாலதி சிரிச்சுக்கிட்டே, நிதானமா யோசிச்சா எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கலாங்க. அடுத்த நாள்ல இருந்து மாலதி விதவிதமா மோமோஸ் செய்ய கத்துக்கிட்டாங்க.
சிக்கன் மோமோஸ், ஃப்ரைட் மோமோஸ், தந்தூரி மோமோஸ், ஷெஷ்வான் மோமோஸ்னு பல வகையான மோமோஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள்லேயே அவர்களோட கடை அந்த ஊரில் ஃபேமஸ் மோமோ ஷாப் ஆயிடுச்சு. அவர்களோட வியாபாரம் மீண்டும் சூப்பராக சூடுபிடிக்க ஆரம்பிச்சுது. தினமும் மாலதி புது புது மோமோஸ் ரெசிபி கண்டுபிடிச்சு அதை செய்து வியாபாரம் வளர்த்தாங்க. ஒரு நாள் லோக்கல் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் வந்து இன்டர்வியூ எடுத்தார். மாலதி அம்மா, உங்கள் மோமோ ஷாப் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு. மாலதி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, தோல்வி வந்தாலும் மனசு தளரக்கூடாது. புதுசா யோசிச்சா, புதுசா முயற்சி பண்ணினா வெற்றி நிச்சயம் வரும். அந்த இன்டர்வியூ பேப்பரில் பப்ளிஷ் ஆனதும் அவங்களோட ஷாப் இன்னும் பிரபலமாயிற்று. ஷேகர் கூட்டத்தை பார்த்து சொன்னார், மாலதி, நம்ம ஆர்டினரி சிக்கன் செல்லர்ஸ்லேருந்து இப்போது ஊருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே ஆயிட்டோம். இனிமேல் நம்ம கடை சிக்கன் மோமோஸ் ஷாப்னு பேர் வைக்கலாம். பேர் கேட்சியா இருந்தா கிரவுடு இன்னும் அதிகமா வரும். இப்படி அவங்க சிக்கன் மோமோஸ் கடையை நடத்திட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. வாழ்க்கையில் சிரமம் வந்தாலும் அதையே வாய்ப்பாக மாற்றினா வெற்றி நம்ம கையில் வரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விடி டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.